கத்தரி வெயில் ஊரையே வாட்டி வதக்கி கொண்டிருக்க ஒரு மதிய வேளை. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மாந்தோப்புக்கு இடையே கம்பீரமாக நின்றிருந்தது அந்த பழங்காலத்து பெரிய வீடு. அந்த வீட்டின் அமைதியை குலைப்பது போல ஒரு இளம்பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. இல்லை இல்லை அத்தை, என்னால் அந்த கல்யாணத்தை செஞ்சுக்க முடியாது. மதுமிதாவின் குரல் நடுங்கியது. மதுமிதாவின் அத்தை கனகம்மாள் தன் பட்டுப்புடவின் தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டே கண்களை உருட்டினார். சும்மா இருடி, வாயை திறந்த அவ்வளோதான் உனக்கு. இன்னும் 17 வயசு கூட முடியல, அதுக்குள்ள எதிர்த்து பேசுறியா? உன் அப்பன் செத்து போயிட்டான், பெத்த தாயும் வேறொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. உன்னை வளர்த்து ஆளாக்கின எங்களுக்கு தெரியும் உனக்கு எது நல்லதுன்னு. வாசலில் நின்று கொண்டிருந்த கனகம்மாளின் மூத்த மகன் விக்ரம், வயது 32, ஒரு முறை நிமிர்ந்து மதுமிதாவை பார்த்தான். அவனுடைய கண்கள் பனிக்கட்டியைப் போல அவ்வளவு குளிர்ச்சியாகவும் உணர்ச்சியற்றதாகவும் இருந்தன. அந்த பார்வையில் மதுமிதா உடல் நடுங்கி போனாள். அவன் எதற்கும் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர்ந்தான். மதுமிதா ஓர் அனாதை. அத்தை மாமா தயவில்தான் வளர்ந்தாள். இப்போது அவர்களுக்கு அவள் ஒரு பாரமாக தெரிந்தாள். கனகம்மாள் அந்த ஊரின் பெரிய இடத்து மனிதர். அவருக்கு 2 மகன்கள். இளையவன் விவேக்கிற்கு திருமணமாகிவிட்டது. ஆனால் மூத்தவன் விக்ரமுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட முதல் பெண் யாரோ ஒருவருடன் ஓடிப்போய் விட்டதால் விக்ரம் ஒரு கல் தூணாகவே மாறிவிட்டான் என்று ஊருக்குள் பேச்சிருந்தது. இம்முறை கனகம்மாள் உறுதியாக இருந்தார். தன்னை எதிர்த்து பேசாத, வீட்டு வேலைகளை செய்கிற, கணவனை பார்த்து கொள்கிற ஒரு பெண் வேண்டும் என தேடி மதுமிதாவை தேர்ந்தெடுத்தார். அழகும் அமைதியும் ஏழ்மையும் மதுமிதாவை அவர்களுக்கு சரியான தேர்வாக காட்டியது. திருமண தேதியும் குறிக்கப்பட்டது. ஆடி மாதத்து தொடக்கத்தில் மதுமிதாவின் கண்ணீருக்கு இடையே அந்த திருமணம் நடந்தது. கல்யாணத்தன்று சிகப்பு நிற பட்டுப்புடவையில் மதுமிதாவை பார்த்த ஊரே சொக்கி போனது. மை தீட்டிய பெரிய கண்கள், அடர்த்தியான நீண்ட கூந்தல் என அவள் ஒரு தேவலோகத்து அப்சரசை போலவே இருந்தாள். ஆனால் விக்ரம் அவளை ஒருமுறை கூட ஏறிட்டு பார்க்கவில்லை. சடங்குக்காக தாலி கட்டினான். நெற்றியில் குங்குமம் வைத்தான். ஒரு கடமையை முடிப்பது போலவே அவனது அசைவுகள் இருந்தன. இரவு முதலிரவு அறை அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பால் செம்பு, பூச்சரங்கள், நெய் விளக்கு என எல்லாம் தயாராக இருந்தன. மதுமிதா பயத்தில் உறைந்து போயிருந்தாள். விக்ரம் அறைக்குள் வந்தான். அவனது முகத்தில் எந்த சலனமும் இல்லை. கட்டிலில் ஓரத்தில் அமர்ந்தான். மதுமிதா நடுக்கத்துடன் பால் கிளாஸை நீட்டினாள். அவன் ஒரே மூச்சில் அதை குடித்துவிட்டு எழுந்து நின்றான். இங்கே பாரு, அவன் குரலில் குளிர்ச்சி நிலவியது. இந்த கல்யாணம் என் அம்மாவுக்காக நடந்தது. உன்கிட்ட இருந்து நான் எதையும் எதிர்பார்க்கல. நீயும் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காதே. தூங்கு சொல்லிவிட்டு பால்கனிக்கு சென்று சிகரெட்டை பற்ற வைத்தான். மதுமிதா கையில் காலி கிளாஸுடன் அப்படியே சிலையாக நின்றாள். தன் கணவன் தனக்கு ஒரு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்த அவளது கனவுகள் அன்றே கலைந்தன. வெளியே நின்ற விக்ரமின் மனமோ, இவள் இன்னும் சிறுமி, இவளை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன் என ஒரு புறமும், இவள் என் மனைவி, என் பொறுப்பு என மறுபுறமும் போராடி கொண்டிருந்தது. மறுநாள் காலை கனகம்மாள் கேட்டார், என்ன மது, ராத்திரி நல்லா தூங்குனியா? மதுமிதா வெட்கத்துடன் தலை குனிந்து நின்றாள். கனகம்மாள் எல்லாம் சுமூகமாக நடப்பதாக நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் அன்றிலிருந்து மதுமிதாவின் நரகம் தொடங்கியது. மது, விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, இன்னும் தூக்கமா? எந்திரிச்சு சமையல் வேலையை பாரு. இன்னைக்கு பூரா வீட்டு பொறுப்பு உன்னிடதான். கனகம்மாளின் குரல் அதிகாலையிலே அதட்டியது. அழுது வீங்கிய கண்களுடன் மதுமிதா சமையல் அறைக்குள் புகுந்தாள். பெரிய அடுப்பில் டீ போட்டு டிஃபன் தயார் செய்தாள். சாப்பாட்டு மேஜையில் விக்ரம் அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. உப்பு கொஞ்சம் கம்மி, நாளைக்கு சரியா போடு என்று மட்டும் சொல்லிவிட்டு நகர்ந்தார் கனகம்மாள். அன்று மாலை விக்ரமின் தம்பி மனைவி ஸ்வேதா மதுமிதாவை கூப்பிட்டாள். மது, உன் புருஷன் ஒரு கல் மாதிரி. அவரை உருக வைக்கிறது உன் கையில் தான் இருக்கு. இந்த சிவப்பு நிற நைட்டியை போட்டுக்கோ, இந்த செண்டையும் அடிச்சுக்கோ, அப்புறம் பாரு, அவர் உன் பின்னாடியே வருவார் என்றாள். மதுமிதா அந்த சிறிய உடையை பார்த்து அதிர்ந்தாள். ஐயோ அண்ணி, என்னால இதை போட முடியாது என்று மறுத்தாள். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா விக்ரம் அண்ணா டவுன்ல இருக்கிற ஏதாவது மாடர்ன் பொண்ணு பின்னாடி போயிடுவார் என ஸ்வேதா பயமுடுத்தினாள். பயத்தில் மதுமிதா அந்த உடையை அணிந்தாள். விக்ரம் அறைக்குள் வந்தபோது அவள் வெட்கத்தில் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். விக்ரம் அவளை பார்த்தான். என்ன கோமாளித்தனம் இது? இந்த துணி உனக்கு செட்டாகல, போய் தூங்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் பால்கனிக்கு சென்றான். மதுமிதா அழுது கொண்டே தன் பழைய உடையை மாற்றினாள். நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் கனகம்மாள் விக்ரமிடம் சண்டையிட்டார். பொண்டாட்டியை இப்படியே கண்டுகொள்ளாமல் விட்டால் அவள் ஓடிப்போய் விடுவாள். ஏதாவது பேசு. அவளிடம் விக்ரம் நிதானமாக சொன்னான். அம்மா, அவள் இன்னும் ஒரு குழந்தை. எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குழந்தையா இருந்தா வளர்ந்துடுவா. அவளை பார்த்துக்கோ, இல்லனா நான் வேற ஏதாவது முடிவு எடுப்பேன் என்றாள் கனகம்மாள். அன்று இரவு விக்ரம் முதலாக மதுமிதாவிடம் பேசினான். மது, அம்மா உன்னை காலேஜுக்கு அனுப்ப சொன்னாங்க. நான் டவுன்ல ஒரு நல்ல காலேஜில் உனக்கு அட்மிஷன் போட்டுட்டேன். நாளையிலேருந்து நீ காலேஜ் போ. மதுமிதா திகைத்து போனாள்.
ஆனா நான் 10வதுக்கு அப்புறம் படிக்கலையே. பரவாயில்லை, ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு படிச்சுக்கலாம். நீ படிச்சாதான் விவரம் தெரியும் என்றான் விக்ரம். காலேஜ் வாழ்க்கை மதுமிதாவுக்கு புதிய உலகத்தை காட்டியது. அங்குள்ள பெண்கள் ஜீன்ஸ் போட்டுக்கொண்டு ஜாலியாக இருப்பதை பார்த்தாள். அவளுடைய தோழி திவ்யா கேட்டாள், என்னடி இந்த வயசுல கல்யாணம் ஆயிடுச்சா? முதலிரவு எப்படி இருந்துச்சு? மதுமிதாவின் முகம் சிவந்தது. அங்குள்ள பெண்களின் பேச்சுக்கள் அவளுக்கு தாம்பத்தியத்தை பற்றிய புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்தன. நமக்கும் விக்ரம் இப்படி அன்பு காட்ட மாட்டாரா என அவளது இதயம் ஏங்கியது. ஒரு நாள் திவ்யா அவளை வற்புறுத்தி பியூட்டி பார்லர் அழைத்து சென்றாள். அவளது கூந்தலை சீரமைத்து மேக்கப் போட்டு ஒரு மாடர்ன் குருதி அணிவித்தாள். வீட்டுக்கு வந்த மதுமிதாவை பார்த்து கனகம்மாள் முகம் சுளித்தார். கிராமத்துல இதெல்லாம் வேண்டாத வேலை என்றார். ஆனால் மதுமிதா துணிந்து சொன்னாள், அத்தை, காலேஜில் எல்லாரும் இப்படித்தான் வராங்க. விக்ரம் அவளை மேலிருந்து கீழ் வரை பார்த்தான். அவனது கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. அன்று இரவு அறைக்கு வந்த விக்ரமிடம் மதுமிதா கேட்டாள், ஏன் என்கிட்ட எப்பவும் கோபமாகவே இருக்கீங்க? விக்ரம் நின்றான். நான் கோபமா இல்ல மது, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உனக்கு நான் செஞ்ச துரோகம்னு தோணுது. மதுமிதாவின் கண்கள் கலங்கின. நான் சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா உங்க பொண்டாட்டி. என்னை எப்பவுமே உங்க மனைவியா ஏத்துக்க மாட்டீங்களா? விக்ரம் அமைதியாக சொன்னான், தூங்கு மது, உனக்கு இதெல்லாம் இப்ப புரியாது. விக்ரம் அந்த அறையின் ஜன்னல் பக்கம் போய் நின்றான். வெளியே இருள் அப்பி கிடந்த அந்த இரவில் அவன் மனதுக்குள் 1000 போராட்டங்கள். மதுவின் கண்கள் கலங்கி இருப்பதை அவன் கண்ணாடியில் கண்டான். ஆனால் அவளை திரும்பி பார்க்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. அவன் மௌனத்தை உடைத்து, மது மீண்டும் பேசினாள். வயது ஒரு தடையா? இல்லை, நான் உங்களோட வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவளா? தூங்குன்னு சொல்லிட்டு போறது உங்களுக்கு வேணா சுலபமா இருக்கலாம். ஆனா ஒரு மனைவியா உங்க அன்பை எதிர்பார்க்கிறது என் உரிமை இல்லையா விக்ரம்? விக்ரம் மெதுவாக திரும்பினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. மது, நான் உன்னை தகுதி இல்லாதவன்னு சொல்லல. ஆனா இந்த கல்யாணம் நடந்த சூழல் உனக்கே தெரியும். உன் அப்பாவுக்காக நான் செஞ்ச ஒரு உதவிதான் இது. இன்னைக்கு நீ கேட்கிற இந்த கேள்விக்கு உன் மனசுல இருக்கிறது காதலா, இல்லை நான் உன்னை காப்பாத்துறேனான்ற நன்றி கடனானு எனக்கு தெரியாது. அந்த குழப்பம் தீராத வரைக்கும் நான் உன்னை நெருங்குறது நியாயமா இருக்காது. மது கட்டிலில் இருந்து எழுந்து அவனது அருகில் வந்து நின்றாள். நன்றிக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை விக்ரம். இந்த நிமிஷம் வரைக்கும் என்னை பாதுகாப்பா வச்சிருக்கீங்களே, அந்த பாதுகாப்பிலேயே என் காதல் பிறந்துடுச்சு. உங்க கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என் மேல துளி கூட அக்கறை இல்லையா? விக்ரம் அவளது கண்களை நேராக பார்த்தான். அந்த பார்வையில் ஒரு மென்மை இருந்தது. ஆனால் அதை அவன் மறைக்க முயன்றான். அக்கறை இருக்குமது, ஆனா அது இன்னும் காதலா மாறல. எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடு. கட்டாயப்படுத்தி வர்ற அன்பு நிலைக்காது. சரி விக்ரம். மது கண்ணீரை துடைத்து கொண்டாள். உங்க கால அவகாசத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை என் கணவனா ஏத்துக்கிட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் நீங்களும் என்னை உங்க மனைவியா ஏத்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன். அவள் மீண்டும் படுக்கைக்கு சென்று படுத்துக்கொண்டாள். விக்ரம் விளக்கை அணைத்துவிட்டு அவளுக்கு தள்ளி படுத்துக்கொண்டான். அறை இருட்டில் இருந்தாலும் இருவரின் இதய துடிப்பும் ஒருவருக்கு ஒருவர் தெளிவாக கேட்டது. அந்த மௌனத்தில் ஒரு புதிய புரிதல் பிறக்கத் தொடங்கியது. அடுத்த நாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய வெளிச்சம் மதுவின் முகத்தில் பட்டது. மெதுவாக கண் விழித்தவள் விக்ரம் ஏற்கனவே எழுந்துவிட்டதை கவனித்தாள். அவன் அறையில் இல்லை. நேற்றைய இரவு உரையாடலின் பாரம் இன்னும் இருவர் மனதிலும் அப்படியே தான் இருந்தது. மது சமையலறைக்கு சென்றபோது விக்ரம் தன் லேப்டாப்பில் மூழ்கி இருந்தான். வழக்கமாக ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளும் குட் மார்னிங் கூட இன்று அங்கு இல்லை. மதிய உணவுக்காக மது சமைத்து கொண்டிருந்த போது திடீரென அலறல் சத்தம் கேட்டது. விக்ரம் பதறி அடித்துக்கொண்டு சமையலறைக்கு ஓடி வந்தான். மதுவின் கையில் கத்தியால் ஆழமான வெட்டு விழுந்திருந்தது. காய்கறி நறுக்கும் போது கவனக்குறைவாக செய்துவிட்டாள். மது, என்ன பண்ணி வச்சிருக்க? விக்ரமன் குரலில் கோபத்தை விட பதற்றம் அதிகமாக இருந்தது. அவள் கையை பிடித்து இழுத்து குழாயை திறந்து தண்ணீரில் காட்டினான். ரத்தம் நின்றபாடில்லை. அவன் அவசரமாக முதலுதவி பெட்டியை எடுத்து வந்து அவளது காயத்திற்கு மருந்திட்டு துடைத்தான். அவன் கைகள் நடுங்குவதை மது கவனித்தாள். பரவாயில்லை விக்ரம், நான் பார்த்துப்பேன் என்றாள் மது மெதுவாக. சும்மா இரு மது, நான் சொன்னா கேளு என்று அதட்டியவன் அவள் காயத்திற்கு மருந்து போடும்போது மிக மென்மையாக கையாண்டான். அவனது கவனிப்பில் இருந்த அந்த அலாதியான அன்பு மதுவை மெய்சிலிர்க்க வைத்தது. கட்டு போட்டு முடித்ததும் விக்ரம் பெருமூச்சு விட்டான். ஏன் மது இவ்வளவு கவனக்குறைவு? உனக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால என்று சொல்ல வந்தவன் சட்டென நிறுத்தினான். உங்களால என்ன விக்ரம், சொல்லுங்க. மது அவனது கண்களை பார்த்து கேட்டாள். விக்ரம் அவளது பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் குனிந்து கொண்டான். நீ சொன்னது சரிதான் மது, உன்னை தள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கல. ஆனா உன் வாழ்க்கையை நான் பறிச்சுட்டேனோன்ற ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உனக்கு இன்னும் அழகான எதிர்காலம் இருந்திருக்கும். மது அவன் கையை பற்றினாள். என் எதிர்காலமே உங்களோட இருக்கிறது தான் விக்ரம். காயம் பட்டது என் கையில மட்டுமில்ல, உங்க மனசுலையும் தான். அதை தான் என்னால தாங்கிக்க முடியல.
விக்ரம் முதல் முறையாக மதுவின் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். சாரி மது, இனிமே உன்னை தள்ளி வைக்க மாட்டேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஒரு கணவனா உன்னை முழுசா ஏத்துக்க என் மனசை நான் தயார் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு முத்தத்தில் மதுவின் காதலுக்கு பதில் கிடைத்தது போலிருந்தது. விக்ரமின் மௌனம் முழுமையாக உடையவில்லை என்றாலும் அந்த இறுக்கம் தளர்ந்திருந்தது. இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளி குறையத் தொடங்கி இருந்தது. அன்று மாலை வீட்டில் ஒரு அமைதியான ஆனால் இதமான சூழல் நிலவியது. விக்ரம் வழக்கம் போல வேலையில் மூழ்கியிருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் மதுவின் மீதே இருந்தது. அவள் சமையலறைக்கு செல்லும் போதெல்லாம் மது கையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, தண்ணி படாம பார்த்துக்கோ என்று குரல் கொடுத்து கொண்டே இருந்தான். மதுவின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. இதுவரை மௌனத்தையே ஆயுதமாக பயன்படுத்திய விக்ரமா இது மாற்றத்தின் முதல் படி. இரவு உணவை முடித்த பிறகு விக்ரம் சோபாவில் அமர்ந்து ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். மது அவன் அருகில் வந்து மெதுவாக அமர்ந்தாள். விக்ரம், சொல்லு மது, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கையில் காயம் இருக்கிறதால என்னால தலை சீவ முடியல. கொஞ்சம் தலை பின்னி விடுறீங்களா என்று குறும்பாக கேட்டாள். விக்ரம் திகைத்து போனான். நானா? எனக்கு இதெல்லாம் தெரியாதே மது. தெரியலனா கத்துக்கோங்க, நான் சொல்லித்தரேன் என்று சீப்பையும் எண்ணெயையும் அவன் கையில் திணித்தாள். விக்ரம் மெதுவாக அவளது நீண்ட கூந்தலை தடவினான். அந்த நிமிடம் அவனது விரல்கள் அவள் கூந்தலில் பட்டபோது இருவருக்குள்ளும் ஒரு மின்னல் வெட்டியது போன்ற உணர்வு. விக்ரம் மிகவும் கவனமாக ஒரு பொக்கிஷத்தை கையாளுவது போல அவளது கூந்தலை சீவிவிட்டான். தலை பின்னி முடித்ததும் மது அவன் பக்கம் திரும்பினாள். இப்போ சொல்லுங்க விக்ரம், நான் உங்களுக்கு வெறும் ஒரு பொறுப்பு மட்டும்தானா, இல்லை உங்க மனசுல எனக்காக ஒரு சின்ன இடமாவது இருக்கா? விக்ரம் அவளது கைகளை பற்றி கொண்டான். மது, இவ்வளவு நாள் நான் பயந்த விஷயம் ஒண்ணுதான். நான் உன்னை விட வயசுல மூத்தவன். ஒரு முதிர்ந்த வாழ்க்கை எனக்கு இருக்கு. ஆனா உனக்கு இன்னும் உலகமே தெரியாது. உன்னை மாதிரி ஒரு கராரான மனுஷன் கூட உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நீ காமிச்ச இந்த அன்பும் உரிமையும் எனக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சிருக்கு. அவன் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தான். நீ என் பொறுப்பு மட்டும் இல்ல மது, நீ என் பாதி. உன்னை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஒரு கணவனா என்னோட எல்லா காதலையும் உனக்கு காட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் வேணும். மது அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். எனக்கு அது போதும் விக்ரம். நீங்க என் கூடவே இருப்பீங்கன்ற அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன். அன்று இரவு இருவருக்கும் இடையே இருந்த அந்த திரையற்ற இடைவெளி மறைந்தது. விக்ரம் அவளை அணைக்கவில்லை என்றாலும் அவள் தூங்கும் வரை அவளது கைகளை பற்றியபடி அமர்ந்திருந்தான். அவர்கள் வாழ்க்கையில் காதல் எனும் வசந்தம் மெல்ல மெல்ல நுழைய ஆரம்பித்தது. அடுத்த நாள் காலை விடிந்தபோது மதுவின் மனநிலை மிகவும் உற்சாகமாக இருந்தது. இத்தனை நாள் அவளை வாட்டிய அந்த தனிமை இன்று ஒரு இனிய பிணைப்பாக மாறியிருந்தது. விக்ரம் வழக்கத்திற்கு மாறாக சீக்கிரமே எழுந்து அவளுக்காக காஃபி தயாரித்து வைத்திருந்தான். கை எப்படி இருக்கு மது? வலி அதிகமா இருக்கா? காஃபி கப்பை அவளிடம் நீட்டியபடி அக்கறையுடன் கேட்டான் விக்ரம். உங்க அக்கறையில வலி எல்லாம் ஓடியே போயிருச்சு விக்ரம் என்று சிரித்தபடி சொன்னாள் மது. விக்ரம் லேசாக புன்னகைத்தான். அந்த புன்னகையில் பழைய இறுக்கம் இல்லை. இன்னைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. கிளம்பு, வெளியே போறோம். விக்ரம் அவளை அழைத்து சென்றது ஒரு அமைதியான கடற்கரை பகுதிக்கு. ஆர்ப்பரிக்கும் அலைகளுக்கு நடுவே இருவரும் மணலில் மெதுவாக நடந்தனர். விக்ரம் அவளது காயம்பட்ட கைகளை பத்திரமாக பிடித்து கொண்டான். ஏன் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டாள் மது. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்லை. இந்த சத்தமில்லாத இடத்துல உன் கூட நிம்மதியா பேசணும்னு தோணுச்சு மது. இத்தனை நாள் உன்னை ஒரு குழந்தையா மட்டும் பார்த்தது என் தப்புதான். ஆனா நேத்து உன் கண்ணுல பார்த்த அந்த தெளிவு, நீ ஒரு முதிர்ச்சியான பெண் என்பதை எனக்கு புரிய வச்சிடுச்சு. அவன் நின்று அவளது இரு கைகளையும் பற்றி கொண்டான். மது, நான் உன்னை என் மனைவியா ஏத்துக்க இன்னும் தயக்கம் காட்டல. ஆனா நான் உனக்கு சரியான துணையா இருப்பேனான்ற பயம்தான் எனக்கு இருந்துச்சு. இனி அந்த பயம் இல்லை. அலைகள் வந்து அவள் பாதங்களை தொட்டு சென்றபோது விக்ரம் தன் பையிலிருந்து ஒரு சிறிய பெட்டியை எடுத்தான். அதில் ஒரு அழகான வைர மோதிரம் இருந்தது. இது என்று மது வியப்பில் வாய் பிளந்தாள். இது உனக்காக. நம்ம கல்யாணத்தப்போ நான் உனக்கு எதையும் மனசார செய்யல. ஆனா இந்த மோதிரத்தை உன் விரல்ல போடும்போது என் மனசார உன்னை என் பாதியா ஏத்துக்கிறேன் மது என்று கூறி அவளது விரலில் மென்மையாக மோதிரத்தை அணிவித்தான். மதுவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவள் சட்டென விக்ரமை கட்டி கொண்டாள். விக்ரம் இந்த முறை அவளை தள்ளி வைக்கவில்லை. மாறாக அவளை தன் அரவணைப்பிற்குள் இழுத்து கொண்டான். அந்த பெரிய கடலை சாட்சியாக இரு இதயங்களும் ஒன்றோடொன்று பேசிக்கொண்டன. வீட்டிற்கு திரும்பியதும் அந்த வீடு முன்போல வெறும் கட்டிடமாக தெரியவில்லை, ஒரு அழகான கூடாக தெரிந்தது.
விக்ரம் சமையலில் அவளுக்கு உதவி செய்தான். அவளுடன் சேர்ந்து பழைய கதைகளை பேசினான். அன்று இரவு விளக்கை அணைக்கும் போது விக்ரம் சொன்னான், மது தூங்கு, ஆனா இப்போ நீ தனியா இல்ல, உன் கூட உன் புருஷன் இருக்கான். மது அவன் மார்பில் தலை சாய்த்து நிம்மதியாக உறக்கத்தில் ஆழ்ந்தாள். ஒரு சின்ன பொண்ணு தன் அன்பால் ஒரு இரும்பு மனிதனை மெழுகாக மாற்றியிருந்தாள். நாட்கள் வாரங்களாகவும் வாரங்கள் மாதங்களாகவும் உருண்டோடின. விக்ரம் மற்றும் மதுவின் வாழ்க்கையில் ஒரு அழகான வசந்தம் குடியேறியிருந்தது. விக்ரமின் போக்கில் இப்போது பெரிய மாற்றம் தெரிந்திருந்தது. முன்பெல்லாம் வேலையை மட்டுமே நேசித்தவன் இப்போது மாலை 6 மணி ஆனாலே கடிகாரத்தை பார்க்க ஆரம்பித்து விடுவான். மதுவின் முகம் அவன் நினைவில் வந்து போகும். ஒரு மாலை வேளையில் விக்ரம் வீட்டிற்கு வந்தபோது மது தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் தெரிந்த அந்த நிம்மதியும் முதிர்ச்சியும் விக்ரமை மெய் சிலிர்க்க வைத்தது. விக்ரம் மெதுவாக அவள் அருகே சென்று அவளது கையில் இருந்த தண்ணீர் குழாயை பிடுங்கி ஓரமாக வைத்தான். என்ன விக்ரம், இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க என்று வியப்புடன் கேட்டாள் மது. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மது என்றான் விக்ரம். அவளது தோள்களை அணைத்தபடி அவளை ஊஞ்சலில் அமர வைத்தான். ஞாபகம் இருக்கா மது, ஒரு நாள் நீ கேட்ட என்னைக்காவது உங்க மனைவியா ஏத்திப்பீங்களான்னு. அன்னைக்கு நான் உன்னை சின்ன பொண்ணுன்னு சொல்லி விலக்கி வச்சேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை விட ஒரு சிறந்த துணையை என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. விக்ரம் அவளது மடியில் தலை சாய்த்து படுத்து கொண்டான். அந்த இரும்பு மனிதன் தன் மனைவியின் மடியில் ஒரு குழந்தையைப் போல தஞ்சமடைந்திருந்தான். நீ என்னை மாத்திட்ட மது, அன்பால எதையும் சாதிக்கலாம்னு எனக்கு புரிய வச்சிட்ட. மது அவனது தலைமுடியை மென்மையாக வருடினாள். நானும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன் விக்ரம். உங்களை வெறும் கணவனா மட்டும் நான் பார்க்கல, என்னோட எல்லாமுமா பார்க்கிறேன். ஆனா இனிமே நான் சின்ன பொண்ணு இல்லை. விக்ரம் நிமிர்ந்து அவளை பார்த்தான். அவள் கண்களில் ஒரு புது ஒளி மின்னியது. விக்ரம், நம்ம வீட்டுக்கு இன்னொரு குட்டி மதுவோ இல்ல உங்களை மாதிரி ஒரு குட்டி விக்ரமோ வரப்போறாங்க. நான் அம்மாவாக போறேன். இந்த செய்தியை கேட்ட விக்ரம் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான். அடுத்த நொடி மதுவை வாரி அணைத்து அந்த தோட்டத்திலேயே சுற்றினான். அவனது கண்களில் ஆனந்த கண்ணீர். மது, நிஜமாவா? நான் அப்பாவாக போறேனா? அவனது குரலில் இருந்த உற்சாகம் அந்த தோட்டம் முழுவதும் எதிரொலித்தது. அந்த இரவு நிலவு இன்னும் பிரகாசமாக தெரிந்தது. விக்ரம் மதுவை மிகவும் ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டான். ஒரு காலத்தில் அவளை தள்ளி நின்றவன் இன்று அவளது நிழலாகவே மாறிவிட்டான். இப்போ சொல்லுங்க விக்ரம், அந்த சின்ன பொண்ணு இப்போ உங்க வாரிசையே சுமக்க போறா. இப்போ வாச்சும் நான் உங்களுக்கு ஏத்த மனைவியா என்று குறும்பாக கேட்டாள். விக்ரம் அவளது நெற்றியில் முத்தமிட்டு, நீ எனக்கு ஏத்த மனைவி மட்டும் இல்லமது, நீ என் உயிர், என் உலகம் என்று அவளை தன் இதயத்தோடு அணைத்து கொண்டான். ஒரு சிறிய புரிதலில் தொடங்கிய அந்த போராட்டம் இன்று ஒரு முழுமையான காதலில் மலர்ந்து ஒரு புதிய உயிரின் வருகைக்காக காத்திருந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.